செக்யூர் ஷெல். ஸோ இந்த செக்யூர் ஷெல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லினக்ஸில் அதே மாதிரி நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஒரு பிசியை யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அப்பாச்சி சர்வர், இன்டெல் சர்வர், அதுக்கப்புறம் ஐபிஎம் சர்வர், ஸோ இந்த மாதிரி சர்வர்லாம் ரிமோட்டில் எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு செக்யூர் ஷெல் ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எஸ்எஸ்ஹெச் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா செக்யூர் சாக்கெட் ஷெல், அதான் எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இது செக்யூர் சாக்கெட் ஷெல்னு சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் டெல்நெட்டில் நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா பிளைன் டெக்ஸ்ட்டாக போகும். ஸோ வழியில் ஹேக்கர்ஸ் அந்த பிளைன் டெக்ஸ்ட்டை ஹேக் பண்ணி நீங்கள் அனுப்புகிற டேட்டாவை ரீட் பண்ண முடியும். ஆனால் அந்த செக்யூர் ஷெல்லில் அந்த மாதிரி பிளைன் டெக்ஸ்ட்டாக போகாது. அதுக்கு பதிலாக ஒரு செக்யூர்டு டெக்ஸ்ட்டாக, அதாவது நீங்கள் பார்க்க முடியாத கிரிப்டோகிராஃபிக் எனேபிள்டு டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் அதை யாரும் டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த டேட்டாவை ரீட் பண்ண முடியாது. ஸோ முக்கியமாக 1960 டெல்நெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எஸ்எஸ்ஹெச் அப்போ இல்லை. ஸோ அப்போ இருந்ததுன்னா அதுவும் செக்யூர்டாக இருந்திருக்கும். ஸோ அப்போதைக்கு அவங்க க்ரியேட் பண்ணும்போது டெல்நெட்டில் பிளைன் டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் டேட்டாவை சென்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்யூர் ஷெல், செக்யூர் சாக்கெட் ஷெல் அப்படிங்கிற இந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணுறோம் நம்ம இப்போது. அதே மாதிரி இப்போது இதனால் என்ன அட்வான்டேஜ், என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா அட்மினுமே, ஸோ நெட்வொர்க் அட்மின், ஸோ ஒரு சர்வர் அட்மின் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூர் ஷெல் எஸ்எஸ்ஹெச் மூலயமா தான் சிஸ்டம்ஸை, அதே மாதிரி நெட்வொர்க்கில் உள்ள ரவுட்டர்ஸ், அதே மாதிரி சுவிட்சஸை கான்ஃபிகர் பண்ணுறாங்க. ஸோ ரிமோட் மூலியமாகவே அது டைரெக்டாக நீங்கள் அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணி அங்கே அதை சால்வ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதனால் நம்ம எதுலேருந்து தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ப்ரொடெக்ஷன் எஸ்ஹெச் மூலிமா நம்ம லாகின் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஸ்பூஃபிங். ஸோ டிஎன்எஸ் மூலயமா நம்மளுடைய யூஆர்எல்லை சேஞ்ச் பண்ணி ஸோ நம்மளுடைய வெப்சைட்டை ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஐபி சோர்ஸ் ரவுட்டிங், ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஐபி ஸ்பூஃபிங், ஸோ அது டிஎஸ்சிபி ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎஸ்சிபி சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டாஸ் நம்மளுடைய நெட்வொர்க்குள்ளே அவங்க பெனட்ரேட் பண்ணி வர்றது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு செக்யூர் ஷெல் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம செக்யூர் ஷெல் வந்ததுக்கப்புறம் இப்போ டெல்நெட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ அதையும் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்டிபி, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகாலும் இப்போ நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது ஆர் லாகின். ஸோ ஆர் லாகின் ரொம்ப பழசு, ஸோ இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் நம்ம செக்யூர் ஷெல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ செக்யூர் ஷெல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒரு கிளைண்ட்லேருந்து ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஸோ இந்த மாதிரி யூசர் நேம் டைப் பண்ணுவோம், பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவோம். அது சர்வரை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் முடியும். ஸோ அப்போது கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு போகிறதுக்கு இடையில ஸோ மேன் இன் மிடில் அட்டாக் பண்ண முடியும் முன்னாடி, செக்யூர் ஷெல்லில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதுவே செக்யூர் ஷெல்லில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் டைப் பண்ணுவாங்க, டேட்டா சென்ட் பண்ணும்போது என்கிரிப்டட் டேட்டா தான் கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு போய் சேரும். அப்போது மேன் இன் மிடில் அட்டாக் யாராவது ஒரு ஹேக்கர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் அந்த என்கிரிப்டட் டேட்டா தான் கிடைக்கும். ஸோ என்கிரிப்டட் டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுடைய டேட்டா சேஃபாக இருக்குது இந்த செக்யூர் ஷெல் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ செக்யூர் ஷெல் யூஸ் பண்ணலைன்னா நம்ம டேட்டா இடையில யார் வேணாலும் பார்க்க முடியும்.
ஓகேவா? ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம கிரெடென்ஷியலை யாரும் பார்க்க முடியாது. அதே மாதிரி இதில் எல்லா மேஜர் ஓஎஸ் எல்லாத்துலேயுமே இந்த செக்யூர் ஷெல் சப்போர்ட் பண்ணுது. லினக்ஸு, விண்டோஸு, மேக் ஓஎஸ்ஸு, இப்போ நம்ம சிஸ்கோவில் யூஸ் பண்ணக்கூடிய ஐஓஎஸ். அடுத்தது இதனுடைய சைஸு, செக்யூர் ஷெல்லோட சைஸு ரொம்ப கம்மி. ஸோ சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இது ஆப்ரேட் ஆகும், சீக்கிரமாக உங்களுக்கு அந்த அக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ரிமோட் லாகின் பண்ணுறது, ரிமோட் லாகின் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டம் ஓவரால் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபைலை ரிமோட் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக எந்த வித அப்ளைன்ஸும் தேவையில்லை, ஜஸ்ட்டு அந்த ப்ரோட்டோக்காலை மட்டும் எனேபிள் பண்ணியிருந்தால் போதும். ஸோ எஸ்எஸ்ஹெச் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்லேருந்து சர்வர் நம்ம ரீச் பண்ணும்போது ஒரு 4 ஸ்டெப்பில் இதனுடைய ஒர்க்கிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சர்வரை நம்ம லாகின் பண்ணுறதுக்கு இப்போ டெல்நெட் ஸ்பேஸு ஐபி அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இதுலேயும் எஸ்எஸ்ஹெச், அதில் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் இதை நம்ம கொடுப்போம். ஸோ அது கொடுத்தோன்னே நம்மளுடைய அந்த கனெக்ஷன் இனிஷியேட் ஆகும். ஸோ அடுத்தது சர்வர் ஒரு பப்ளிக் கீயை சென்ட் பண்ணும். ஸோ சர்வர் ரீச் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக் கீ, ஸோ நம்ம அந்த பப்ளிக் கீயை டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன நடக்கும், ஸோ நம்ம இருக்கிற அந்த எத்தனை சேனல் கொடுத்துருக்கோம், ஸோ அந்த சேனலில் உள்ள பேராமீட்டர்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணோம். ஸோ கிளைண்ட் ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக்யூர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டா, என்கிரிப்டட் யூசர் நேம் பாஸ்வேர்டா, நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கான்டாக்ட் பண்ணுறோமோ, ஸோ சர்வரில் மேக் ஓஎஸ் இருக்கலாம், விண்டோஸ் ஓஎஸ் இருக்கலாம், சிஸ்கோ ஐஓஎஸ் இருக்கலாம், லினக்ஸ் ஓஎஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அதை ரீச் பண்ணிவிட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல் சரியாக இருந்ததுன்னா ரிப்ளை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்ஹெச் ஆப்ரேட் ஆகக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இப்போ அடுத்தது ஹிஸ்ட்ரி. ஸோ எஸ்எஸ்ஹெச்சில் என்ன வெர்ஷன் இருக்குது, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வெர்ஷன் 1. ஸோ இதே 95ல், ஸோ 1960ல் டெல்நெட்டை டெவலப் பண்ணாங்க. ஸோ இங்கே வெர்ஷன் 1 எஸ்ஹெச் பார்த்தீங்கன்னா 95. ஸோ இதில் ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் இதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1, ஸோ வெர்ஷன் 1ல் நமக்கு ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு வெர்ஷன் 2 2006ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெர்ஷன் 2ல் யூஸ் பண்ணும்போது வெர்ஷன் 1ல் யூஸ் பண்ண ஒரு சில ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இதில் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்கிரேடட் வெர்ஷனுங்கிறதுனால வெர்ஷன் 1 மூலிமா நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்களோ அதை வெர்ஷன் 2ல் பண்ண முடியாது. அதே மாதிரி வெர்ஷன் 1ல் வெர்ஷன் 2ஓட சப்போர்ட்டு கிடைக்காது. ஸோ வெர்ஷன் 1 யூஸ் பண்ணோமா அந்த ஃபைல்ஸை அதில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற சின்டாக்ஸ் இதுதான், SH-1-2. ஸோ இப்படி தான் நம்ம லாகின் பண்ணும்போது அங்கே இன்புட் கொடுப்போம். ஸோ என்னெல்லாம் SH ப்ரோட்டோகால் மூலிமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஸோ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கமாண்ட்ஸ், ஸோ நம்ம ஐஓஎஸ் கமாண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஃபைல்ஸு, ஸோ நம்ம டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு SFTP செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஸோ FTP மாதிரி SFTPன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் மாதிரி செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது பியூர்லி இந்த செக்யூர் ஷெல் மூலயமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால். ஸோ இதனால் நமக்கு செக்யூர்டாக இருக்கும், நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது செக்யூர்டாக இருக்கும், மற்ற த்ரீட்ஸ்லேருந்து நம்ம சேஃபாக இருக்க முடியும். ஸோ SHோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன், ஸோ ஸ்ட்ராங் என்கிரிப்ஷன் இருக்குது.
அதே மாதிரி அத்தன்டிகேஷன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு இன்னும் அடிஷ்னலாக ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஓஎஸ்லையும் சேம் இந்த எஸ்ஹெச் ப்ரோட்டோக்காலை சேம் கமாண்ட் மூலயமா நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஓஎஸுக்கும் ஒரு கமாண்ட்லாம் கிடையாது, எல்லா ஓஎஸுக்கும் சேம் கமாண்டு தான். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம், நீங்கள் லினக்ஸில் கொடுக்குற கமாண்டு அதே கமாண்டை தான் மேக் ஓஎஸுக்கும் கொடுப்பீங்க, விண்டோஸ் ஓஎஸுக்கும் கொடுப்பீங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் கமாண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம பைத்தன் ப்ரோக்ராம் மாதிரி தான். ஸோ பைத்தன் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாலும் அதே சேம் சின்டாக்ஸ் மாதிரி இதுலேயும் அப்படி தான் சேம் கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது மற்ற இன்செக்யூர் ப்ரோட்டோகால் எல்லாத்துலேயுமே ரீப்ளேஸ் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு ஆர்லாகின், டெல்நெட்டு, ஸோ இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி தான் எஸ்ஹெச் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ். இதுக்கு நீங்கள் எந்த பே பண்ண தேவையில்ல, ரிமோட் லாகின் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த எஸ்ஹெச்சோட சப்போர்ட் வேர்ல்டு வைடு இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுக்கு சப்போர்ட் எப்போலாம் கிடைக்கும். ஸோ ஃபோரம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் கீ மேனேஜ்மெண்ட். ஸோ கீயை மறந்துட்டோம் அப்படின்னா லாகின் பண்ண முடியாது. ஸோ அந்த கீயை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ இங்கே ஆர்எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கீலாம் நம்ம செக்யூர்டாக சேஃபாக நம்ம கஸ்டடியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ மேன் இன் மிடில் அட்டாக் பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கான்ஃபிகரேஷனை நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டோகால் செக்யூர்டாக ஆப்ரேட் ஆகாது. அதே மாதிரி ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்தது கான்ஃபிகரேஷன் ஒன்று பார்த்துடலாம். ஸோ சுவிட்சில் எப்படி பண்ணுறது, ரவுட்டரில் எப்படி பண்ணுறதுன்னு.